பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும். வல்லமை கொண்டே அவர் சிறுகுற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்றுவிட ஆழ்ந்தவர் தம்மை உயர்த்திவிட்டார். வசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியரும் இன்னும் மகிமை இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஆண்டவர் தாழ் நிலை நின்ற தம் அடிமையை கடைக்க நோக்கினார். ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்தார். அன்பிற்கினியவர்களே, பல இடங்களில் இருந்து நாம் இங்கே இந்த திருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்றோம். அடிப்படையான நோக்கம் அன்னையை தரிசித்து விட்டு சென்றால் நாம் பணி செய்கின்ற இடங்களில் கூடுதலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை கொண்டாட குடும்பமாக வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நாம் அனைவரும் கூடி வந்ததுடைய நிறைவாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பொழிகிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வன்முறைகள் நிகழ்ந்திடும் அருள் நீரை வழங்கிடும் ஆலயம் நுழைகையிலே வரும் துயரத்தின் சுவடுகள் தூரத்தில் போய்விடும் தூயவர் துணையினிலே திருவருள் புரிந்தெங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மலர்களை தூகிறோம். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக குடும்பத்தில் இந்த ஆண்டு நடக்க இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்காக நம்பிக்கையோடு அமைதியாக மன்றாடுவோம். நம்முடைய ஜெபங்களின் ஆழமான வெளிப்படுத்துதலின் அடையாளமாக இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையோடு சொல்லி நிறைவு செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, Yeah.
மன்றாடுவோமாக. விண்ணகத்தில் இருக்கின்ற இறை மகனை மண்ணகத்தில் உருவாக்க அன்னைக்கு அருமையான பெட்டகம் போன்ற உடலை கொடுத்தீரே. அதை அன்னை மரியாள் மாசு மறுவின்றி சிறப்பான விதத்திலே வாழ்ந்ததால் இறைவன் அவர்களுக்கு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல அருள் கொடுத்தீரே. அதே உடலை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றால் அதே தூய உள்ளத்தோடு வாழவும் அதன் வாயிலாக அன்னையின் சிறப்பான பரிந்துரையினால் விண்ணக பேச்சை நாங்கள் இங்கேயே பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா நிலைத்த வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இயேசுவே நீர் தொட்டால் போதும்
சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஞானமான திவ்ய இயேசுவே, அத்தியந்த தாட்சி வினயத்தோடு தேவரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவருக்கு துரோகம் செய்வதற்கு காரணமான மனமுறுதிய முடத்தல் உங்கள் அறியாமைக்கு பரிகாரமாக தேவரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்க சமணசுகள் தேவரை புகழ்ந்த மேலான தியானத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. செய்வோம். ஆண்டவர் ஆசையோடு இருக்கிறார். என் மகன் என் மகள் என்னை தேடி வந்திருக்கிறார். அவர் விரும்பி கேட்பதை நான் கொடுப்பேன் என்று நான் சுத்தமாக இருக்கிறார். மக்களை நாம் ஜெபம் செய்வோம். இவர்தான் நம்மை படைத்தவர், இவர்தான் நம்மை உருவாக்கியவர், இவர்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். ஆகவே நம்முடைய நல்ல ஆண்டவரிடம் நாம் ஜெபம் செய்வோம். இந்த மக்களை நாம் யாரிடம் போய் நீ கேட்க முடியும், எனக்கு உதவி செய்கிறேன் என்று. இவர்தான் நம்முடைய தந்தை, இவர்தான் நம்மை பெற்றவர். ஆகவே இவரிடம் நாம் உரிமையோடு நாம் ஜெபம் செய்வோம். அன்பு தந்தை இறைவா, இந்த நேரத்தில் நம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லோரையும் உடைய தேவாலயத்திலே தேவாலய வளாகத்திலே ஒன்று சேர்த்துமைக்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எவ்வளவோ தூரத்திலிருந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் சன்னிதானத்தில் வந்தால் படித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆசையோடு வந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபக்கத்துகளை நிறைவாக ஆசீர்வதி. எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்ப தலைவர்கள் எடுக்கக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதி தகப்பனே. அவர்களுடைய கடின உழைப்பை ஆசீர்வதி. ஒவ்வொரு தாய்மார்களை நிறைவாக ஆசீர்வதி தகப்பனே. தேவனை கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நிறைவாக கொடுத்திடும். ஆண்டவரே, உங்களுடைய இளைஞர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இளைஞர்கள் செல்லக்கூடிய பாதைகளை ஆசீர்வதியும், இளைஞர்கள் எடுக்கக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும், இளைஞர்களுடைய படிப்பை ஆசீர்வதி தகப்பனே. இன்னும் அதிகமாக இளமன்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இளமன்களை ஆசீர்வதியும். நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை இளமன்கள் ஒவ்வொருவருக்கும் அமைத்துக் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, குழந்தைகளுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளை வரவிடுங்கள், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று தகப்பனை ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். உடைய குமாரன் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை எங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளோம். உடைய குமாரன் எவ்வாறு ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினாலும் அதே அறிவையும் அதே ஞானத்தையும் அதே கீழ்ப்புதலையும் அதே ஒழுக்கத்தையும் எம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்துள்ள தகப்பனே. ஆண்டவரே, உடைய குமாரன் எவ்வாறு உமக்கும் இந்த உலகத்திற்கு உகந்த மகனாக வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய குழந்தைகளும் உமக்கும் இந்த உலகத்திற்கு உகந்த குழந்தைகளாக மாற்றியும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஊருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மகிழ்ச்சியாய் ஊரை ஆசீர்வதி தகப்பனே. ஒரு வல்லமையின் கோட்டையாக எங்களுடைய ஊரை மாற்றியும் தகப்பனே. நாங்கள் பல்வேறு ஜாதிகளாக சமயங்களாக நாங்கள் பிரிந்து இழந்தாலும் இன்னும் அதிகமாக நாங்கள் ஒரே தாயுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழக்கூடிய வரத்தை தார் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய குமாரன் ஜெபிப்பது போல தந்தையே நாம் ஒன்றாக இருப்பது போல நம்முடைய மக்களாகியவர்களும் ஒன்றாக இருப்பார்கள் நாங்கள் ஜெபிப்பது போல தகப்பனே. எங்களுடைய ஊருக்கு இன்னும் அதிகமான ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொடுத்திருந்தோம். எமது ஊரை ஒரு வல்லமையின் கோட்டையாக மாற்றியது தகப்பனே. சாத்தானுடைய காரியங்கள் நோயினுடைய காரியங்கள் உள்ளே நுழையாதபடி எங்களுடைய ஊரை பாதுகாத்துக் கொள்ளும். அன்பே உருவான தகப்பனே, உடைய அற்புத தாய் பசுத்த பரலோகனையை எங்களுக்கு பாதுகாவலியாக கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த தாயின் மூலமாக எவ்வளவோ ஆசீர்வாதத்தை எங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் தந்தமைக்காகவும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நோயிற்றிருக்கின்ற ஒவ்வொரு மகளுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆணிப்பட்ட திருக்கரங்களால்
தொட்டு குணமாக்கிறோம். நோயாளிகளை உங்களுடைய குமாரன் தேடி சென்று குணமாக்கிறார் வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரே நோயாளிகளை தொட்டு குணமாக்கிறோம் தகப்பனே. திருவிழாவுக்கு வர முடியாமல் வீடுகளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் கண் நோக்கி பாரும் தகப்பனே. திருவிழாவுக்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் பணி செய்கிற ஒவ்வொரு மகளையும் கண் நோக்கி பாரும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி, அவருடைய ஜெபக்கரத்துகளை ஆசீர்வதி. ஆண்டவரே எங்கள் ஊரிலிருந்து வெளியூர்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் பணி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி தகப்பனே. அவர்களுடைய தொழில் முயற்சியை ஆசீர்வதி. ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட ஜெபக்கரத்திற்காக உடைய சன்னிதானத்தில் முழந்தால் படியிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கண்ணீரை மட்டுமே அறிய தகப்பனே. ஆண்டவரே பூட்டிய வீட்டுக்குள் வழி நாங்கள் சிந்தக்கூடிய கண்ணீரை மட்டுமே அறிய தகப்பனே. எங்களுடைய கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும் தகப்பனே. ஆண்டவரே எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு உம்மை பின்பற்றி உம்மோடு வழிநடக்கூடிய கரத்தை தான். இதை இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நான் விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை விசுவசிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்பு அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மன்றாடுகிறோம். அப்படியே போயிட்டே இருக்கான். இந்த ஊர்ல இந்த நாய் ஊர்ல